எவ்வளோ வாலிபர்கள் இதில் நேற்று கலந்து கொண்டீங்க? கரங்களை உயர்த்தி காமிங்க. சரி, கலந்து கொள்ளாத ஆட்கள் கை தூக்குங்க. கொஞ்சம் நேற்று வரல, என்னால் வர முடியல அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி காமிங்க. நாங்கள் உங்களை விட போகிறதில்ல, சரியா? இந்த வர வாரம் பாய்ஸுக்கு எல்லாருக்கும் தேர்ஸ்டே 7 மணிக்கு நம்ம சபையில் ஒவ்வொரு வாரமும் இனிமேல் யூத் கேதரிங் இங்கே நடக்க போது. அது முடிஞ்ச பிறகு நம்ம அப்படியே ஸ்மால் குரூப்ஸாக நம்ம பெரிய போகிறோம். ஸோ யூத் எல்லா வாலிபர் சகோதரர்களும் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை அன்னைக்கு 7 மணிக்கு நம்ம சபையில் இந்த இடத்துலையே வச்சு நம்மளுக்கு குரூப்ஸ் நடக்க போகுது. அதே வேளையில் இந்த வருகிற வாரங்களிலிருந்து 4 வாரங்களுக்கு ஸ்பெஷல் ப்ரோக்ராம்ஸ் நமக்காக பிரதர் ஃப்ரெட்டி ஜோசப் வருகிறார். பாஸ்டர் சாட்விக் சாமுவேல் வந்து நம்மளோட டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க. அதே வேளையில் ஒரு ட்ராமா நடக்க போகுது. இதே போல் நல்ல காரியங்கள் நம்முடைய வாலிபர்களுக்காக நம்ம ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கோம். எவ்வளோ பேர் இதுக்கு சந்தோஷமாக இருக்கீங்க? முதல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். ஓகே, இந்த கார்டு யாருக்கெல்லாம் நேற்று கிடச்சிச்சு, இன்றைக்கி கிடைக்கல அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் உங்கள் கரங்களை காமிங்க. வாலிபர்கள் மட்டும், வாலிபர்கள் எனக்கு இந்த கார்டு கிடைக்கலன்னு சொல்கிறவங்க கரங்களை உயர்த்தி காமிங்க. இந்த மாதிரி ஒரு கார்டு நேற்று உள்ள ப்ரோக்ராமில் கொடுத்தோம். வாலிப சகோதர சகோதரிகள், கேர்ள்ஸுக்கு சாட்டர்டே 4 மணிக்கு, லேடிஸ் கேர்ள்ஸ் ப்ரேயர் குரூப் வந்து சாட்டர்டே 4 மணிக்கு நம்ம சபையில் வச்சு இங்கே நடைபெறும். யங் கேர்ள்ஸ் எல்லாம் அந்த 4 மணிக்கு நீங்கள் வரும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். சனிக்கிழமை 4 மணிக்கு. பாய்ஸ் எல்லாம் வியாழக்கிழமை 7 மணிக்கு இங்கே சபைக்கு வாங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த கார்டு கிடைக்கலன்னா உங்கள் கரங்களை உயர்த்தி காமிங்க. அவங்க உங்கள் கரத்தில் கொடுப்பாங்க. இதை வந்து இங்கேயும் தூக்கி போடுறதுக்கு இல்லை, உங்கள் பர்ஸில் வைக்கிறது மாதிரியே கொடுத்துருக்குறோம். உங்கள் பர்ஸில் நீங்கள் எங்கே வைக்க முடியுமோ இதை பார்க்கும்படியாக ஒரு இடத்துல வைங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. நம்ம சபைக்காக இன்னொரு முக்கியமான காரியம் உண்டு. அதாவது கிரியேட்டிவ் மினிஸ்ட்ரி டெவலப்மெண்ட்டுக்காகவும் நம்ம மீடியா அந்த மாதிரி காரியங்களுக்கு டெவலப்மெண்ட்டுக்காகவும் ஒரு முக்கியமான ஒரு ப்ரோக்ராம் ஒன்று வைத்திருக்கிறோம். அது ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்குள்ளே அதை செய்து முடிக்க வேண்டும். அந்த சிடியை போடும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். I have a flair for writing and I'm looking for a chance to prove myself. People say that I have great eye for photography. I just wish something clicks for me. Filmmaking is my passion and I want someone to ignite it. I know I have a creative streak. I need help exploring it. Well then, here's a chance for you to prove your skills. If you have that creative vein and want to gain hands-on experience in photography, short story writing, playwriting and short film direction, then enter the Speak Up contest now. The top 25 winners get a creative adventure weekend to discover and sharpen their creativity, learn from experts and showcase their skills. While the top 50 get exciting prizes like iPods. Last date for entries will be 1st August 2010. For more details, make sure to check the Speak Up contest flyer or contact your youth pastor. The time is now to let the world hear your story, your voice, and know that there is hope. So come on, speak up! Writing. இந்த மாதிரி யங் பீப்புளுக்கு 25 வயசு கீழே உள்ளவர்கள் மட்டும்தான் இது. அதனால் ஃபோட்டோகிராஃபி, அப்புறம் டைரக்ஷன், ஸ்கிரிப்ட் ரைட்டிங், இந்த மாதிரி காரியங்கள் ஆங்கிலத்தில் உங்களால் எழுத முடியும், இதை உங்களால் செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் விரும்புகிறீங்கன்னா இந்த கவுண்டரில் இன்றைக்கு ஒரு ஃபார்ம் இருக்கும், அதை ஃபில் பண்ணி கொடுங்க. அதை வந்து நீங்கள் ஒரு ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்குள்ளே சப்மிட் பண்ணணும். ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்குள்ளே நம்ம சபையில் வந்து சப்மிட் பண்ணணும். அதை நம்ம அனுப்பி வைக்க வேண்டியது இருக்குது. அது ஒன் ஹோப் என்ற ஆர்கனைசேஷன் நம்ம சபையோடு சேர்ந்து இதை செய்கிறாங்க. ஆண்டவருடைய நாம மகிமைக்கென்று நம்ம சபையில் நல்ல
திறமை உள்ள வாலிபர்கள் எழும்பி வர வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு இதை செய்கிறோம். நல்ல ஜெபத்தோடு இது செய்வோம். அதே போல் இந்த இந்த கவுண்டரில் இன்றைக்கி போய் அதை ஃபில் பண்ணி கொடுங்க உங்களுக்கு இது விருப்பம் இருந்துச்சுன்னா. பெண்கள் மேகசின் என்று பெண்ணே மேகசின் என்று வெளிவந்திருக்கிறது, அதை வாங்கி செல்வோம். பராமரிப்பு குழு 21ஆம் தேதி புதன்கிழமை நடைபெறும். பராமரிப்பு குழு கொண்டாட்டம், அதை யாரும் மறந்துவிட வேண்டாம், அதை கண்டிப்பாக நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். குழந்தை பிரதிஷ்டை வருகிற சனிக்கிழமை 17ஆம் தேதி மாலை ஆராதனையிலே சேர்ந்து நடைபெறும். அதுக்கு வேண்டிய சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் சைல்டு டெடிகேஷன் பண்ணும்போது அதுக்கு வேண்டிய சர்டிஃபிகேட்டையும் அதோடு சேர்த்து கொடுப்பாங்க, நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளுங்கள். லே போதர்கள் சிறப்பு கூட்டம் இன்று மாலை 6 மணிக்கு நடைபெறும். லே பாஸ்டர்ஸ் உங்களுடைய சிறப்பு கூட்டம் இன்று 6 மணிக்கு நடைபெறும். மந்த் ஆஃப் கேர்சல்ஸ், இந்த மாதமே நம்ம கேர்சலை நம்ம ப்ரமோட் பண்ணி கொண்டு இருக்கிறோம். அதனால் வாலிபர்கள் ஒவ்வொருவரும் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த வருகிற தேர்ஸ்டே 7 மணிக்கு இங்கே வாங்க வாலிப சகோதரர்கள் வாலிப சகோதரிகள். சனிக்கிழமை 4 மணிக்கு நம்ம சபைக்கு வாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். It is a great joy and privilege to have Pastor Alejandro with us. Pastor Alejandro அவர்கள் நம்ம மத்தியில் இருப்பது நமக்கு சந்தோஷமும் கனமுமாகும். Yesterday, how many of you really enjoyed God's blessings, God's word through this man of God? நேற்று இந்த தேவ மனுஷன் மூலமா எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்பட்டீங்க? உங்க கைகளை அசைத்து காண்பீங்களே. There was a rich presence of the Holy Spirit in our midst, and God touched many lives and they were anointed by the power of God. பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் அளவில்லாமல் அங்கே இருந்ததை பார்க்க முடிந்தது. ஆண்டவர் அநேகரை தொட்டார், ஆண்டவருடைய அபிஷேகம் இருந்தது. And it is our pleasure to invite him this morning, and let's all give him a big hand and welcome him as he comes to give God's நாம் word. வரவேற்பது நமக்கு மகிழ்ச்சி. நல்ல கை தட்டியவரை வரவேற்போமாக. Come on, give the best hand to Jesus Christ this பலத்த morning. கரகோஷம் எழுப்பி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். He is the King of Kings and the Lord of Lords. அவர் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தருமானவர். He rules over all things. அவர்தான் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர். Let me tell you something. I just want to proclaim this morning. There is revival in India. இந்திய தேசத்திலே ஒரு எழுப்புதல் இருக்கிறது என்பதை இந்த காலை நேரத்திலே பறைசாற்ற வேண்டும். ஒரு எழுப்புதல் இந்தியாவிற்கு காத்திருக்கிறது. The hour of the visitation of the Lord has come to India. ஆண்டவர் சந்திக்கிற ஒரு நேரம் இந்திய தேசத்திற்கு வந்திருக்கிறது. The hour of victory. இது ஒரு ஜெயத்தின் நேரம். The hour of overcoming. வெற்றி கொள்ளுகிற ஒரு நேரம். The hour of overtaking the land. தேவனுக்காய் தேசத்தை சுதந்தரிக்கிற ஒரு நேரம். The season of victory. இது ஒரு ஜெயத்தின் காலகட்டம். The season, the most glorious season. தேவ மகிமையை காண்கிற காலகட்டம். The season where the unexpected will happen. இதுவரைக்கும் காணாத இதுவரைக்கும் சந்தித்திராதவைகள் நடக்க போகிற காலகட்டம். அந்த நேரம் இந்தியாவிற்கு வந்திருக்கிறது. God has chosen India as a platform of revival. ஆண்டவர் எழுப்புதலை காண்பிக்கிறதற்கான ஒரு பெரிய மேடையாக இந்திய தேசத்தை பயன்படுத்த போகிறார். I want to say this again. God has chosen India as the Holy Spirit platform where He is going to manifest His glory all over Asia. பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய கிரியைகளை தேசங்களுக்கு உலகங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிற ஒரு பெரிய மேடையாய் இந்திய தேசத்தை பயன்படுத்த போகிறார். And I believe that what is coming is just going to be wonderful. இது இனிமேல் வரப்போகிற காரியம் மகத்தான காரியம் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். Lift up your hands and welcome the Holy Spirit right கைகளை now. உயர்த்தி பரிசுத்த ஆவியானவரை நாம் வரவேற்போம். We welcome you, Lord. Welcome the Holy Spirit in this place. எல்லாரும் கண்களை மூடி பரிசுத்த ஆவியானவரை Just say welcome, Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் பார்த்து We சொல்லுங்க. love you, Holy Spirit. உம்மை நேசிக்கிறோம் ஆவியானவரே. We welcome you to this place, இந்த Lord. இடத்திலே உம்மை வரவேற்கிறோம் ஆவியானவரே. We know your name is going to be glorified this morning. ஆண்டவரே இந்த காலை நேரத்திலே உம்முடைய நாமம் மகிமைப்பட போகிறது என்பதை We நாங்கள் thank you for the அறிந்திருக்கிறோம். miracles that are happening already, Lord. இப்பொழுதே ஆண்டவரே அற்புதங்கள் நடக்க We ஆரம்பித்திருக்கிறது. thank you for the things that are happening already. ஆண்டவரே ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கிற We காரியங்களுக்காக love you, Holy Spirit. We love you, Jesus. We love you, உம்மை Jesus. நேசிக்கிறோம் இயேசுவே. We thank you, Lord. உமக்கு மகிமை We செலுத்துகிறோம். thank you for your presence. உம்முடைய பிரசன்னத்திற்காக Because your presence has filled the sanctuary. உம்முடைய பிரசன்னம் இந்த அரங்கத்தை நிரப்பி And இருக்கிறது. when God is in the house,
தேவன் தம்முடைய வீட்டிலே when இருக்கும்போது, God is in the house, ஆண்டவர் இந்த வீட்டிலே இருக்கும்போது powerful things occur. வல்லமையான காரியங்கள் நடக்கும். Powerful things occur. வல்லமையான காரியங்கள் நடக்கத்தான் And I போகிறது. thank you, Lord, for your glorious atmosphere. உம்முடைய மகிமையான சூழ்நிலைக்காய் நன்றி Thank you, Lord, for that atmosphere. ஆண்டவரே இந்த மகிமையின் Thank you, பிரசன்னத்திற்காய் Lord, for the healing atmosphere ஆண்டவரே உம்முடைய மகிமையின் that பிரசன்னத்திற்காய் is resting all over this இந்த place. இடம் முழுவதுமாய் இது பரம்பி இருக்கிறதற்காய் In ஸ்தோத்திரம். Jesus' mighty name. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் And we worship you, Lord. உம்மை ஆராதிக்கிறோம். We exalt your name. உம்முடைய நாமத்தை தொழுது Your name is worthy above all names. எல்லா நாமங்களுக்கும் மேலான We நாமம் உம்முடைய நாமம். glorify you, Jesus. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் இயேசுவே. You're worthy. நீரே பாத்திரே. Worthy of all praise and எல்லா honor. துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரே. Thank you, Lord. நன்றி இயேசுவே. Thank you, Lord. நன்றி இயேசுவே. Let's open our Bibles in Genesis ஆதியாகமம் புத்தகத்திற்கு நேராய் நம்முடைய வேதங்கள் chapter 26. 26ஆம் அதிகாரத்திற்கு நேராய் If you want to keep playing, you can keep playing just தொடர்ந்து in a வாசிக்கலாம், soft tone. I will appreciate that. Genesis chapter 12. ஆதியாகமம் Sorry, 26. Chapter 26ஆம் 26. அதிகாரம் 26ஆம் அதிகாரம் We're going to start reading from verse 12. 12ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்க கவனிக்கிறோம். And we're going to read until verse 22. 22ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க கவனியுங்கள். ஈசாக்கு அந்த தேசத்திலே விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடினாலே பெலிஸ்தர் அவன் மேல் பொறாமை கொண்டு அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் நம்முடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகள் எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனானாய் என்றான். அப்பொழுது ஈசாக்கு அவிடம் புறப்பட்டு கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்து தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின்பு பெலிஸ்தர் தூர்த்து போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பெயர்களின் படியே அவைகளுக்கு பெயரிட்டான். ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். கேராரோர் மேய்ப்பறிந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னோட வாக்குவாதம் பண்ணினபடினால் அந்த துறவுக்கு ஏசேக் என்று பெயரிட்டான். வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆகையால் அதற்கு சித்னா என்று பெயரிட்டான். பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பலுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டான். அங்கே இருந்து பெயர்சபாவுக்கு போனான் என்பதே. Thank you, Lord. நமக்கு நன்றி செலுத்துகிறோம். We can see Isaac. ஈசாக்குடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். Isaac was not a quitter. ஈசாக்கு, he was not a loser. அவன் தோற்று போனவன் அல்ல. He was a visionary. அவன் ஒரு தரிசனவாதி. He never was a quitter. அவன் தோற்று போனவன் அல்ல. Never liked to quit or give up. அவன் ஒரு நாளும் விட்டவன் அல்ல. He never gave up. அவன் ஒரு நாளும் விடாமுயற்சியை கைவிடவில்லை. He had a vision established. He had a plan. அவனுக்கு ஒரு திட்டம் இருந்தது. And he knew that the wells that God had given to Abraham, தேவன் தன்னுடைய தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு கொடுத்திருந்த வார்த்தைகளை those wells were going to be given back to Isaac. அவைகள் ஈசாக்குக்கு திரும்ப தரப்படும் என்பதை அறிந்திருந்தான். And he knew that what it belonged to Abraham in due season was going to belong to him in due season as well. ஆபிரகாமுக்கு சொந்தமானவைகள் சரியான காலகட்டத்திலே தனக்கு சொந்தமாகும் என்பதை சரியாய் அறிந்திருந்தான். He knew that the victory was already given. ஏற்கனவே அவனுக்கு வெற்றி கொடுக்கப்பட்டது என்பதை அறிந்திருந்தான். He knew that the blessing was already given. ஏற்கனவே ஆசீர்வாதங்கள் அவனுக்கு சொந்தமாக்கப்பட்டது என்பதை அறிந்திருந்தான். He didn't doubt of the fact that God was going to give the inheritance back to him. அவைகளை அவனுக்கு ஆண்டவர் சரியான நேரத்திலே திருப்பி தருவார் என்பதை அறிந்திருந்தான். See, if you read that Bible story, அந்த வேதாகம சம்பவத்தை நீங்கள் வாசிக்கும்போது you're going to realize that those wells belong to Abraham in due season. ஆபிரகாமுக்கு சொந்தமானவைகள் ஈசாக்குக்கு சரியான நேரத்திலே சொந்தமானது என்பதை நாம் வாசிக்க முடியும். Yet the Philistines invaded the town. பெலிஸ்தர்கள் அவைகளை ஏற்கனவே வந்து பிடித்து வைத்திருந்தாலும் The Philistines and the enemies invaded the town and took over the wells. பெலிஸ்தர்கள் பட்டணத்திற்குள்ளே வந்து அவைகளை ஏற்கனவே சிறைபிடித்து வைத்திருந்தாலும் The wells represented a mean of wealth. A mean of wealth. A resource of wealth. நம்மிடத்தில் இருக்கிற ஆதாரங்கள், பணம்.
The wells represented prosperity. இந்த உலகம் இந்த கிணறுகள் அந்த கிணறுகள் எல்லாம் ஆசீர்வாதத்தையும் செழிப்பையும் காண்பிக்கிறது. The wells were so meaningful for God's people. அந்த கிணறுகள் எல்லாம் தேவனுடைய ஜனங்களை சாரக்கூடிய அர்த்தமுள்ளவைகள். They represented provision. அவைகள் கர்த்தரிடத்திலிருந்து வருகிற ஆதாரத்தை They காண்பிக்கிறது. represented security. அவைகள் பாதுகாப்பை அர்த்தப்படுத்தி காண்பிக்கிறது. See, back in the old times, there were two things that were very important in any victory, in any colonization. பழைய ஏற்பாட்டு காலங்களிலே ரெண்டு காரியங்கள் மிகவும் முக்கியமானது. எதிலும் சுதந்திரிக்க வேண்டுமானால் ரெண்டு காரியங்கள் முக்கியம். When the enemies wanted to overcome, when the enemies wanted to take over a city, the first two things that they will take over were the wells and the walls of the city. எதிரிகள் வந்து ரெண்டு காரியங்களை தான் முக்கியமாய் சிறைபிடிப்பார்கள். ஒன்று அங்கே இருக்கிற கிணறுகள், இன்னொன்று அங்கே இருக்கிற மதில்கள். Because the wells is a meaning of provision. ஏனென்றால் கிணறுகள் என்பவை ஆதாரத்திற்கு அர்த்தம். And the walls was a meaning of security, safety. அந்த அந்த மதில்கள் என்பவை பாதுகாப்பிற்கு அர்த்தமானவைகள். So God's people knew how important those wells were. ஆகவே அந்த கிணறுகள் அந்த மதில்கள் எவ்வளவு முக்கியமானவை என்பதை தேவனுடைய ஜனங்கள் அறிந்திருந்தார்கள். And Isaac knew, and he had his priorities set in place, and he knew that one day he was going to reopen those wells. அந்த துறவுகளை மறுபடியுமாய் அவன் திரும்ப கண்டெடுப்பான் என்பதை ஈசாக்கு அறிந்திருந்தான். He was brave enough to go after that plan and never gave up. அவன் அந்த இடங்களுக்கு போய் அவைகளை மறுபடியும் திறக்கிறதிலே ஒரு நாளும் விட்டுவிடவில்லை. Yet not everything was a bed of flowers. Not everything was a bed of flowers. Not everything was easy. எல்லாமே அவனுக்கு எளிதாய் இருந்து விடவில்லை. He faced opposition along the way. அவன் தன்னுடைய வழிகளில் எல்லாம் எதிர்ப்புகளை சந்தித்து வந்தான். Let me tell you something, the enemy is not going to be content when you try to get your inheritance back. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளுகிறதிலே ஒரு நாளும் எதிரி நின்றுவிட போகிறதிலே திருப்தி அடைய போகிறதில்லை. But all I can assure you today is that the inheritance that God has promised to you and your family belongs to you. ஆண்டவர் இந்த கால நேரத்திலே அதன் மத்தியிலும் சொல்லுகிறது, உங்களுக்கு எதை வைத்திருக்கிறாரோ அது உங்களுக்கு சொந்தமாகும். That inheritance doesn't belong to the world. அவைகள் ஒரு நாளும் உலகத்துக்கு சொந்தமாக போகிறது. That inheritance belongs to you and your family. பரலோகத்தின் பிதா உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் சொந்தமானவர். God has given you the victory over your enemies. ஆண்டவர் உங்கள் எதிரிகளுக்கு மேலான ஒரு வெற்றியை தரத்தான் போகிறார். You are more than an overcomer in Christ. நீங்கள் ஜெயிக்கிறவர்களுக்கு மேலானவர்கள். You are more than a victor in Christ. நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஜெயிக்கிறவர்கள். You have been redeemed, forgiven and set free. He is your savior. Hallelujah. நீங்கள் மீட்கப்பட்டவர்கள், நீங்கள் சுதந்தரிக்கப்பட்டவர்கள், நீங்கள் விடுதலையாக்கப்பட்டவர்கள். கர்த்தர் உங்கள் இரட்சகர். அவர் உங்கள் இரட்சகர். And he has made this inheritance available for you and your family. ஆண்டவர் இந்த உலகத்தையும் அதில் உள்ளவற்றையும் உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்திற்காகவும் சிருஷ்டித்தார். I don't know what it represents to you. It might represent, it might be a business, it might be your house, it might be your property, it might be something that you have acquired. உங்களுக்கு நீங்கள் வைத்திருக்கிற தொழில் எப்படிப்பட்டது, குடும்பம் எப்படிப்பட்டது, இருக்கிற ஆதாரங்கள் எப்படிப்பட்டது எனக்கு தெரியாது. Whatever that well might be, அது என்ன கிணறா இருந்தாலும் சரி. let me tell you something. நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லட்டும். Even if the enemy has tried to invade your territory, உங்களுடைய எல்லைக்குள்ளே சத்ருவானவன் நுழைய முயற்சித்திருந்தாலும், though the enemy has come and tried to intimidate you, அவன் வந்து உங்களை பயமுறுத்தி கொண்டிருந்தாலும், though the enemy has come and penetrate your territory, அவன் வந்து உங்களுடைய எல்லைக்குள்ளே நுழைந்து ஆக்கிரமித்திருந்தாலும், I'm here to tell you that God has given you the victory. ஆனாலும் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை I'm வைத்திருக்கிறார். here to tell you that God has given you the victory. ஆண்டவர் உங்களுக்கு ஜெயத்தை ஏற்கனவே தந்து விட்டார். And I'm here to tell you that you will reopen those wells that God has given you. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அந்த துறவுகளை எல்லாம் நீங்கள் மறுபடியும் தோண்டி எடுப்பீர்கள். I'm here to prophesy over New Life Church that the property that you guys have been trying to buy will be given to you. புது வாழ்வு தேவ தங்க சபையே, இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிற
தீர்க்க தரிசன வார்த்தை கர்த்தர் உங்களுக்கு என்று ஏற்படுத்தினவைகள் உங்களுக்கு வந்து சேரத்தான் போகிறது. And a great tabernacle will be erected in the city of Chennai. இங்க சென்னை பட்டணத்திலே ஒரு பெரிய அலை காத்திருக்கிறது. And Chennai will be known as city of revival. எழுப்புதலின் பட்டணம் என்று சொல்லி சென்னை பட்டணம் ஒரு நாள் அறிவிக்கப்பட போகிறது. I'm here to prophesy that the land owners will give that land up. இந்த சென்னை பட்டணத்திலே நான் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறேன், இந்த பட்டணத்திலே अनेक நிலத்தை வைத்திருக்கிறவர்கள் அவைகளை தேவனுக்காய் கொடுக்க போகிறார்கள். I'm here to prophesy that you New Life Church will open the wells that God has promised to you. கர்த்தர் இந்த புதுவாழ்வு சங்க சபையில இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கொடுத்தவைகளை இந்த சபை பெற்றுக்கொள்ளத்தான் போகிறது. That land belongs to you. கர்த்தர் சிலவைகளை உங்களுக்காய் வைத்திருக்கிறார். And I know at a certain point those land owners will give that land away. ஒரு சில காலகட்டத்திலே தங்களுடைய நிலங்களை எல்லாம் வந்து கர்த்தருக்காய் அவர்கள் கொடுக்கத்தான் போகிறார்கள். And what Pastor Mohan has dreamt of for years will come to pass. Pastor Mohan அவர்களுக்கு கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறவைகள் அந்த தரிசனங்கள் நிறைவேறத்தான் போகிறது. A great sanctuary will be erected for the praise and the glory of the Lord. தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக துதிக்காக ஒரு பெரிய திருச்சபை அங்கே எழும்பத்தான் போகிறது. Come on somebody, come on somebody. கை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்து. Come on somebody. கைகளை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்து. Come on somebody. கைகளை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்து. I'm here to tell you that your wells, your personal wells, உங்கள் தனிப்பட்ட துறவுகள், you will reopen those wells. அந்த துறவுகளை நீங்கள் மறுபடியுமாய் தோண்டி எடுப்பீர்கள். In spite of the opposition, எல்லா எதிர்ப்புகள் மத்தியிலும், in spite of the travel that you have gone through, எல்லா சத்துருடைய in எதிர்ப்புகள் spite மத்தியிலும், of the difficulties that you have faced throughout this process, இந்த காலகட்டத்திலே நீங்கள் கடந்து வந்த எல்லா எதிர்ப்புகள் மத்தியிலும், in spite of what you have gone through, God will give you the victory. நீங்கள் கடந்து வந்த எல்லா போராட்டங்கள் மத்தியிலும் கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை வாக்கு பண்ணி இருக்கிறார். Because we are more than overcomers in Christ. ஏனென்றால் கிறிஸ்துவுக்குள்ளே நாம் ஜெயிக்கிறவர்கள். We are more than overcomers in Christ. கிறிஸ்துவுக்குள்ளே நாம் ஜெயிக்கிறவர்கள். The enemy is under our feet. பிசாசு நம்முடைய காலுக்கு கீழே தான் கை தட்டி கர்த்தருக்கு மகிமை The enemy செலுத்துங்க. is under our feet. சத்துரு நம்முடைய காலின் கீழே. He is a loser. அவன் தோற்று போனவன். He was defeated more than 2010 years ago back in the cross of Calvary. 2010 வருஷங்களுக்கு முன்னதாகவே கிறிஸ்துவின் சிலுவையிலே அவன் தோற்கடிக்கப்பட்டாயிற்று. You are an overcomer. ஜெயிக்கிறவர்கள் நீங்கள். You are an overcomer. நீங்கள் ஜெயிக்கிறவர்கள். You are an overcomer. நீங்கள் வெற்றியாளர்கள். And that well, அந்த துறவுகள், that God has promised you, கர்த்தர் உங்களுக்காய் வாக்கு that பண்ணி blessing, அந்த ஆசீர்வாதங்கள், that well, I don't know what it might mean to you, but let me tell you something. Whatever it is, God will give it to you. அது எதுவா இருந்தாலும் சரி, நான் தைரியமாய் சொல்லுகிறேன், ஆண்டவர் அவைகளை உங்களுக்கு திரும்ப கொடுப்பார். Just be faithful to the Lord. கர்த்தருக்கு உண்மையுள்ளவர்களாய் இருங்கள். You know, this is the key. இதுதான் திறவுகோல். The Bible says that if we are faithful in the little, வேதம் சொல்லுகிறது நாம் சின்ன காரியங்களிலே உண்மையுள்ளவர்களாய் இருப்போம். God will take us to the greatness. கர்த்தர் மேலான காரியங்களிலே நம்மை ஆசீர்வதிப்பார். If we are faithful in the little, கொஞ்சத்தில் உண்மையுள்ளவர்களாய் இருப்போமானால் God will put us over the greatness. கர்த்தர் மேன்மையான காரியங்களை நமக்கு தருவார். I'm here to tell you that God will give you those wells. கர்த்தர் அந்த துறவுகளை உங்களுக்கு திரும்ப கொடுப்பார் என்பதை சொல்லும்படியாக And you might think, Pastor Arias, that's impossible because my wells have been invaded by the enemies. நீங்கள் சொல்லலாம், போதகரே, அந்த துறவுகள் எனக்கு மறுபடியும் கிடைப்பது மிகவும் அரிது. காரணம் ஏற்கனவே அதை சத்துரு கொள்ளை கொண்டு போய் விட்டான். You might think it is impossible because you're going through that situation, but let me tell you something. That situation is temporary. It's not permanent. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் உன்னை பார்த்து சொல்லலாம், பாஸ்டர், அது நடக்கிறதற்கு முடியாத காரியம். காரணம் ஏற்கனவே நான் பல தோல்விகளை சந்தித்திருக்கிறேன். அந்த தோல்விகள் நிரந்தரமானவைகள் அல்ல, அவைகள் தற்காலிகமானவைகள். Your victory is coming. உங்களுடைய வெற்றி வந்து கொண்டிருக்கிறது. Your breakthrough is coming. உங்கள் ஜெயம் வந்து கொண்டிருக்கிறது. Your breakthrough is coming. வெற்றி வந்து கொண்டிருக்கிறது. Your breakthrough
is coming. ஒரு எழுப்புதலின் நேரம் வந்து கொண்டிருக்கிறது. Are you ready to walk in that victory? அந்த ஜெயத்தை சுதந்தரிக்க ஆயத்தமா? Are you ready to walk in that miracle? அந்த ஜெயத்திலே நடக்கிறதற்கு ஆயத்தமா? Are you ready to reopen the wells that God has promised you? கர்த்தர் உனக்கு வாக்கு பண்ணின அந்த திறவுகளை மீண்டும் தோண்டி எடுக்க Are you ஆயத்தமா? ready to walk in your inheritance? உன்னுடைய வெற்றிக்குள்ளே உன்னுடைய எல்லைக்குள்ளே Are you சுதந்திரமா? ready to take over? அதை பற்றிக்கொள்ள ஆயத்தமா? How many of you are ready to lift up your hand and praise the Lord? எத்தனை பேர் அந்த வெற்றியை சுதந்தரிக்க ஆயத்தம்? கைகளை அசைத்து காண்பித்து கர்த்தருக்கு மகிமை Shout செலுத்துங்கள். hallelujah! ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. Shout praise God! கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. அல்லேலூயா. God has even greater blessings for you than you can imagine. நீங்கள் நினைப்பதற்கு மேலான காரியங்களை கர்த்தர் ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். The only thing that the enemy needs to know ஒரு காரியத்தை சத்துரு தெரிந்திருக்க is your வேண்டும். shoe size. அது அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்க செருப்போட சைஸ் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். You know why? ஏன் தெரியுமா? Because it's under your feet. ஏன்னா அவன் காலுக்கு கீழ இருக்கிறான். Come on somebody. நல்ல கை தட்டி கர்த்தருக்கு Come சொல்லுங்க. on somebody. கை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. That's the only thing the enemy is entitled to know about you and your family. பிசாசுக்கு உங்களையும் உங்க குடும்பத்தையும் பத்தி தெரிஞ்சிருக்க வேண்டியதெல்லாம் உங்க செருப்பு சைஸ் என்னன்னு மாத்திரம்தான். We are more than overcomers in நாங்கள் Christ. ஜெயிக்கிறவர்கள். We are more than overcomers in Christ. நாங்கள் ஜெயிக்கிறவர்கள். And it doesn't matter what you have gone through, God will give you the victory. நீங்கள் கடந்து வந்த பாதை எதுவா இருந்தாலும் சரி பரவாயில்லை, கர்த்தர் ஜெயத்தை The தருவார். Bible says that even though we go through the valley of death, God will be with us. வேதம் சொல்லுகிறது நாம் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் தேவரீர் நம்மோடு இருப்பார். Let me tell you something. I went through the valley of death. நான் உங்களுக்கு சொல்கிறேன், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நானும் கடந்து சென்ற நாட்கள் உண்டு. When I was 8 years old, நான் 8 வருஷங்களா I was இருக்கும்போது diagnosed with cancer. நான் புற்றுநோயால் சாக வேண்டியவன். They gave me 1 year to live. அவர்கள் வாழ்வதற்கென்று ஒரே ஒரு வருஷத்தை மாத்திரம் Only 1 year to live. எனக்கு கொடுத்த கெடு ஒரே ஒரு வருஷம். My parents back then were not Christians. என்னுடைய பெற்றோர்கள் அப்பொழுது கிறிஸ்தவர்கள் அல்ல. Well, my mother, she was a Christian, but my dad wasn't a Christian. என்னுடைய தாயார் ஒரு கிறிஸ்தவள், ஆனால் என்னுடைய தகப்பனார் அல்ல. My dad used to own 2 bars back then. என்னுடைய தகப்பனார் 2 மதுபான கடைகளை சொந்தமாக நடத்தி வந்தார். And when I was 8 years old, நான் 8 வயதா இருக்கும்போது what I will do sometimes to evangelize and try to witness to some people in my town. என்னுடைய பட்டணத்தில் இருக்கிற சில பேருக்கு சத்தியத்தை சொல்லும்படியா 8 வயதா இருக்கும் பொழுதே கடந்து செல்வேன். I will grab some napkins, right? சில பேப்பர்களை கையில And I எடுத்துக்கொள்வேன். will write some Christian messages. அவைகளிலே சில சத்தியங்களை சுவிசேஷங்களை And I எழுதுவேன். will go inside of his bars. அந்த பாருக்குள்ளே கடந்து And I போவேன். will pass them out. அந்த பாருக்குள்ள போய் குடிக்கிறவனுக்கெல்லாம் சத்தியத்தை சொல்லுகிற விதத்துல சொல்லுவேன். Some people were so drunk, right? சில பேர் நல்லா குடிச்சிட்டு ஆடிக்கிட்டு They இருப்பாங்க. will look at the napkin. அவங்க அந்த பேப்பரை They will பாப்பாங்க. look, hallelujah. ஓ அவங்க படிச்சிட்டு தண்ணி அடிச்சு They will make fun of me. என்ன பார்த்து அவங்க கிண்டல் பண்ணுவாங்க. Yet I didn't care about it. அத பத்தி நான் ஒரு நாள் கவலைப்படல. I knew that God was going to touch him at one point. ஒரு காலகட்டத்திலே கர்த்தர் அவர்களை சந்திப்பார் என்பதை நான் விசுவாசித்தேன். But what I was worried about was about my dad. எனக்கு இருந்த கவலை எல்லாம் தகப்பனார பத்தி தான். I knew that if my dad will realize what I was doing, he was going to punish me. நான் எங்க அப்பாவுக்கு இது தெரிய வந்துச்சுனா அவர் என்ன தண்டிப்பார் எனக்கு தெரியும். Because he wasn't a Christian. ஏனென்றால் அவர் ஒரு கிறிஸ்தவர் அல்ல. And he couldn't really understand what I was doing. நான் என்ன செய்கிறேன் என்பது அவருக்கு புரியவே இல்லை. I remember one time he called me and we had a meeting. ஒரு கூட்டம் எங்க அப்பா நடத்தினார், என்ன கூப்பிட்டார் அதுக்காக. And well, it wasn't a very pleasant meeting. அது பார்த்தா ரொம்ப நல்ல மீட்டிங் கிடையாது அது. He told me off. எங்க அப்பா கூப்பிட்டாரு. And he said, if you continue doing this, you're going to shut down my business. அப்பா இத நீ தொடர்ந்து செஞ்சனா என் பொழப்புல மண்ணள்ளி போட போறேன். Sure enough, 2 years later, the business was shut down. நான் சொல்றேன் 2 வருஷத்துல 2 மதுபான கடையை இழுத்து மூடியாச்சு. கை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. He converted to Christianism. அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள He accepted Christ as his savior. அவர் தன்னுடைய இரட்சகராய் His இயேசுவை life ஏற்றுக்கொண்டார். changed supernaturally. ஆண்டவர் ஆச்சரியமான விதத்தில் Now அவருடைய வாழ்க்கையை மாற்றினார். let me finish the story of what happened to me when I was 8 years old. 8 வருஷமா இருக்கும்போது எனக்கு நடந்தது என்ன என்பதை நான் சொல்லுகிறேன். The doctors gave up on me. என்னுடைய நிலைமை குறித்து They நம்பிக்கையற்று said I was a போனார்கள். hopeless case of society. அவர்கள் சொன்னார்கள் இது சமுதாயத்திலே நாங்கள் பார்த்ததிலே நம்பிக்கையே இல்லாத கேஸ்.
1 year to live. எனக்கு ஒரு வருஷம் தான் காலக்கெடு கொடுத்தார்கள் வாழ்வதற்கு. Can you imagine how I felt? நான் எப்படி யோசித்திருப்பேன் யோசிச்சு பாருங்க. I was just a little kid. நான் ஒரு சின்ன பையன் தான் அப்போ. But just imagine how my mother felt. என்னுடைய அம்மா எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. My mother had all these illusions and dreams and projects, right? எத்தனையோ கனவுகள் எத்தனையோ தரிசனங்கள் எங்க அம்மாவுக்கு இருந்திருக்கும் இல்லையா? How many mothers are here this morning? தாய்மார்கள் இருக்கீங்க உங்க கைகளை உயர்த்தி Lift up your hand. Lift up your hand. தாய்மார்கள் உங்க கைகளை உயர்த்தி காண்பீங்க. How would you feel if they tell you that your son has cancer and only has 1 year to live? உங்களுடைய பிள்ளையை பார்த்து ஒருவேளை மருத்துவர்கள் ஒரே ஒரு வருஷம் தான் காலக்கெடு கொடுக்கிறோம் என்று சொல்லுவார்களானால் it will be devastating, right? நீங்கள் எவ்வளவு வேதனைப்படுவீர்கள். Well, that's how my mom felt. She felt devastated. அப்படித்தான் என்னுடைய அம்மாவும் யோசித்தார்கள். அவர்கள் She மிகவும் felt like the whole world was just crumbling on her. உலகம் ஒட்டுமொத்த உலகமும் தனக்கு எதிராய் வந்ததை போல அவர்கள் உணர்ந்தார்கள். It was so difficult. அது மிகவும் கடினமான காலகட்டம். I remember some nights walking by the living room and I will see her crying. நான் பல நேரங்களில் எங்களுடைய வீட்ல இருந்த ஹாலுக்குள்ள போகும்போது எங்க அம்மா I அழுது saw her கொண்டிருக்கிறதை a few பார்த்திருக்கிறேன். nights crying. எப்பொழுதோ ராத்திரி எல்லாம் அழுது கொண்டிருக்கிறதை And பார்த்திருக்கிறேன். I'll tell my mom, "Mom, why are you crying for?" என்னுடைய அம்மாவை பார்த்து நான் சொல்லிருக்கேன், அம்மா எதுக்காக